மச்சான். சொல்லுடா கிராமத்து மச்சான், கிராமத்துல லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா? டேய் என்னடா நீ, உனக்கு எப்பவுமே கிண்டல் தானா? அதுக்கெல்லாம் மச்சான், சென்னையில இங்க நான் மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேனா, ஆனா நீ கிராமத்துல ரிலாக்ஸா இருந்துகிட்டு சூப்பரான லைஃபை ஃப்ரீ ஏர் வாங்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. அதான்டா கொஞ்சம் பொறாமையில ஓப்பனா பேசிட்டேன். என்னோட குமுறலை விடு மச்சான். சரி ஓகே, நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? டேய் இத பாரு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்டா. அது நம்ம சுரேகாவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் நான் நந்தினியை கூட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி சுரேகாவை கடத்தி வச்சிருந்த வீட்டுக்கு போயிருந்தேன்டா. அதான் சொன்னியே, நீ கூட புனிதாவை கூட கூட்டு போயிருந்தியே. எஸ் 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 ஆக்சுவலி நாங்க வந்து சும்மா அந்த வீட்டை சுத்தி பார்க்க தான் போனோம்டா. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் போட்டோ வீடியோலாம் எடுத்து அந்த டேட்டாவை என் போன்லயே வச்சிருக்கேன்டா. சூப்பர் மச்சான். அதுல ஏதாவது புது டெவலப்மெண்ட் இருக்கா? எக்ஸாக்டா தெரியாதுடா, ஆனா அந்த வீட்டுல நிறைய பொருள் இருக்கு. அது நிச்சயமா அந்த கடத்தல்காரங்க யூஸ் பண்ண பொருளா தான் இருக்கணும். என்னென்ன பொருள் இருக்கு மச்சான்? there is lot of டா. யா நிறைய இருக்கு. பெரும்பாலும் இந்த லேடிஸோட ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு அதனால ஒரு குட்டி ஐடியா வந்திருக்குடா. அதானே, ஐடியா இல்லாம இந்த நேரத்துல ஐயாச்சாமி கால் பண்ணிருக்க மாட்டியே, எடுத்து விடு. டேய் அந்த பொருள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு ஏதோ சாதாரண பொருளா தெரியல, ஆனா நிச்சயமா அந்த பொருளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு எவிடன்ஸ் மறைஞ்சிருக்குமோன்னு என்னோட இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்குடா. அதான் மச்சான், நீ அடிக்கடி சொல்லுவியே, ஒரு கிரிமினல் தப்பு பண்ணானா கண்டிப்பா ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு தான் போவான்னு சொல்லி. அதுதான் மச்சான் இதுவும். அதே தான்டா, இங்கேயும் அதே மாதிரி பொருள் ஒண்ணு நிச்சயமா இருந்திருக்கும்டா. ஆனா நமக்கு அது சரியா புரியல. அஃப்கோர்ஸ் கிரிமினல்ஸ்க்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? இருக்குதானே செய்யும், பின்ன. அப்ப அந்த கிரிமினல் என்ன செய்வான்னு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. செய்வான்னு இல்ல மச்சான், செய்வாள். ஏன்னா பொம்பளை தானே இந்த வேலையில செஞ்சிருக்கான்னு சுரேகா சொல்லியிருக்கா. சரி, அந்த கிரிமினல் என்ன ஸ்டெப் எடுப்பான்னு அவன் நிலைமையில இருந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஏய், அவன் நிலைமையில இருந்து யோசிச்சது இருக்கட்டும்டா, முதல்ல ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாக்குறியா? சரி விடு, நண்பன் கேட்டுட்ட, யோசிச்சு சொல்றேன். மச்சான் 5 செகண்ட் யோசிச்ச மச்சான். அதாவது யோசிச்சு பார்த்ததுல பேசாம பதில் நீயே சொல்லிடு மச்சான். டேய் அந்த எவிடன்ஸ் போலீஸ் கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம எடுத்துடணும்னு அந்த கிரிமினல்ஸ் ட்ரை பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஆமா இல்ல, ஆனா அந்த வீட்டுல தான் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்களே. ஆமாண்டா, அந்த பாதுகாப்பை மீறி அந்த எவிடன்ஸை எடுக்கிறதுக்காக நிச்சயமா அந்த கும்பல் வருவாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு பொம்பளை அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுப்பாளாடா? அது ஒரு சாதாரண பொம்பளை இல்லடா. அந்த ரஞ்சித் புஷ் பண்ணிருக்கான்னா அவ சரியான கிரிமினல் லேடியா தாண்டா இருப்பா. அவ உள்ள நுழையலன்னாலும் யாராச்சும் ஒருத்தரை அனுப்பி அந்த வேலையை பார்க்க சொல்வாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சரி மச்சான், அப்படியே இருக்குன்னு வச்சுப்போம், அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? டேய் அந்த வீடு உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா மச்சான்? தெரியாது மச்சான். இப்ப என்ன அங்க என்ன போக சொல்றியா? அதுவும் இந்த நேரத்துல? டேய் என்னடா, நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுடா மச்சான். இத பாரு, அந்த வீட்டோட லொகேஷன் உனக்கு நான் இம்மீடியட்டா அனுப்பி வைக்கிறேன். சரி, நீ என்ன பண்றனா, அந்த வீட்டுக்கு எதிரில அந்த வீடு ஃபுல் வியூ தெரியற மாதிரி ஒரு சிசிடிவி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணணும்டா. கொஞ்சம் அர்ஜென்ட். ஓ, நீ அப்படி வரியா?